Hello, Manasachi. Manasachi-da. Come on. RCB வின்னுடா. RCB டேய் 2 ரன்ல ஜெயிச்சிட்டீங்களாடா நேத்து டேய். CSK போட்டு பொளந்து எடுத்துட்டீங்களாடா டேய். யாஸ் தயால். Remember the name. The name is Yas Dayal. Dayalu ka beta hai. No ball போட்டு 6 கொடுத்தாங்க இவன். போட்டு 6 கொடுத்தான் இந்த யாஸ் தயால். டூபே அடிச்சிட்டாங்க 6 முடிஞ்சு போச்சு. CSK தான் ஜெயிப்போம். கடைசியில் 2 பால் சும்மா நறுக்க யாக்கர் போட்டான் பாரு காலில். தோனி அவுட்டு. ஆனால் சத்தியமாக ஹேட்ஸ் ஆஃப் இன்னிங்ஸ் அந்த ஆகாஷ் மாத்ரே நல்லா விளாட்னா. 17 வயசு பையன் செமையாக விளாட்னா. ஹேட்ஸ் ஆஃப் இன்னிங்ஸு. திரும்ப பார்க்கலாம். அந்த இன்னிங்ஸ் நல்லா இருந்தது. ரொமாரியோ ஷெப்பர்ட் அவன் எப்படி அடித்தான் நேற்று. ஷெப்பர்டு 14 பாலுக்கு 53 ரன்னு. அம்மா யாருங்க வெஸ்ட் இண்டீஸ். இன்னும் வெஸ்ட் இண்டீஸ் ஏன் கப் அடிக்காமல் இருக்குதுன்னு எனக்கு இன்னும் கவலையாக இருக்குது. இப்படி ஒரு பிளேயரை வச்சிக்கின்னு எப்படி அடித்தாங்க அம்மா. ரொமாரியோ ஷெப்பர்ட் வேற லெவல்ரா. 2 பிளேயர் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். சாரி 3 பிளேயர். ரொமாரியோ ஷெப்பர்ட், ஆகாஷ் மாத்ரே, யாஸ் தயால். ஏற்கனவே யாஸ் தயால் வந்து போன வருஷம் பண்ணியிருந்தான் CSK கிட்ட. அது பெரிய வெற்றி. RCB பிளே ஆஃப்ஸுக்கு போக வேண்டிய மேட்ச்சு. இது வந்து சாதாரண வெற்றி இல்லை. இது நூலு தப்பிச்சு. கொஞ்சம் தூக்கி போட்டிருந்தேன்னா தூபை அடிச்சிட்டு இருப்பான் 6. டேய் யாரா நீ. வேற லெவல் மேட்ச்சு. தலைவன் வேற கேட்சை விட்டான். இந்த வருஷமும் RCB CSK தான் ஹிஸ்ட்ரி ஆஃப் த பிக்கஸ்ட் மேட்ச்சு. இந்த வருஷமும் மேட்ச்சு போகையா ஆயிடுச்சு. மற்றபடி என்னங்க சொல்கிறது. RCB ஒரு புடியில் இருக்கிறானுங்க. 8 வின்னு 3 லாஸு. ஆல்மோஸ்ட் நான் CSK தான் ஜெயிக்கும்னு நினச்சேன். ஏன்னா தூபேஸ் நோ பால் போட்டு 6 வந்துருச்சு. 3 பால் 13 6 தான். ஹோப்ஸே போயிடுச்சு. என்ன அடிடா டேய். ரொமாரியோ ஷெப்பர்டோட இன்னிங்ஸை பேர் தூக்கி நிற்க வச்சிட்டடா. வாவ். தோனியை நினச்சாதான் ரொம்ப கவலையாக இருக்குது. என்ன பிளேயரில் எவனா சின்ன தப்பு பண்ணால் கூட அந்த மனுஷனை தான் நீங்கள் எல்லாம் சொல்லுவீங்க. நான் அப்போவே சொல்லியிருக்கலாம் 2023 மிட் நைட்டில் கப் அடிச்சிங்க பாரு. அன்றைக்கே தலை ரிட்டையர்ட் ஆகிருக்கணும். 2 வருஷம் தேவையில்லாமல் அவமானப்பட்டு இருக்கிறாரு. அப்போவே ரிட்டையர்மெண்ட்டை கொடுத்துட்டு 5 கப்பு 5 ஸ்டாரோட ஜெர்சியில் குத்துக்கினீங்களே. அப்போவே அந்த ஆளை முடிச்சு விட்ருக்கணும். தேவையில்லாமல் மறுபடியும் 2 சீசனு. CSK RCB நான் தான் சொல்லிட்டேன்ல. RCB ஃபேனு நானே சொல்லிட்டேன்டானே. அன்றைக்கி CSK தான்டா ஜெயிக்கணும். ஆனால் இவ்வளோ கிட்ட போய் CSK தோத்துக்கிறாங்க. பரவாயில்ல, போராடினாங்க. சென்னையை பாராட்டணும். அவ்வளோதாங்க. வேறு என்ன சொல்கிறது. பாய்.